அனைவருக்கும் வணக்கம். நாம் தினமும் பயன்படுத்தும் 500 தமிழ் சென்டென்சஸை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம், அதை பற்றிய வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி வி அப்லோடட் 2 வீடியோஸ், பார்ட் 1 பார்ட் 2. அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் கொடுக்குற ஒரு டைம் பார்த்துருங்க. இது பார்ட் 3 தான். பார்ட் 3ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சில கேள்விகள் டூ யூ வச்சு எப்படி கேள்வி கேட்போம் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி டோன்ட் யூ வச்சு எப்படி கேள்வி கேட்போம், ரெண்டுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு காஃபி பிடிக்குமா அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா. காஃபி பிடிக்குமான்றதுக்கு டூ யூ லைக் காஃபி. அதே காஃபி வேணுமான்னு கேட்குறதுக்கு டூ யூ வாண்ட் காஃபி. டூ யூ லைக் காஃபினா பிடிக்குமா, டூ யூ வாண்ட் காஃபினா காஃபி வேணுமா. அதே மாதிரி நீங்கள் தமிழ் பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா. டூ யூ ஸ்பீக் தமிழ். டூ யூ ஸ்பீக் தமிழ். தமிழ் எழுதுவீங்களான்னு கேட்குறதுக்கு டூ யூ ரைட் தமிழ். உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு டூ யூ நோ ஹவ் டு ஸ்விம். டூ யூ நோ ஹவ் டு ஸ்விம். உங்கள் வீட்டில் செல்லப்பிராணிகள் வளர்த்துறீங்களா, பூனை, நாய், இந்த மாதிரி விலங்குகள் வளர்த்துறீங்களான்னு கேட்குறதுக்கு டு யூ ஹாவ் எ பெட். டு யூ ஹாவ் எ பெட். நீங்கள் அடிக்கடிக்கு பார்த்தீங்கன்னா ஃபிலிமுக்கு ஏதாவது போவீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ வாட்ச் மூவிஸ் ஆஃபன். டு யூ வாட்ச் மூவிஸ் ஆஃபன். ஆஃபன் அப்படின்ற வார்த்தைக்கு அடிக்கடிக்கு அப்படின்ற ஒரு அர்த்தம். அடிக்கடிக்கு படம் பார்ப்பீங்களான்னு கேட்குறதுக்கு இந்த வார்த்தையை நம்ம சொல்லலாம். டு யூ வாட்ச் மூவிஸ் ஆஃபன். நீங்கள் ஜிம்முக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு டூ யூ கோ டு ஜிம். டூ யூ கோ டு ஜிம். நீங்கள் புத்தகங்களை படிப்பீங்களா, தூங்குறதுக்கு முன்னாடி இல்லையா ஃப்ரீ டைம்லாம் புத்தகம் படிப்பீங்களான்னு கேட்குறதுக்கு டூ யூ ரீட் புக்ஸ். டூ யூ ரீட் புக்ஸ். உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா, கார் ஓட்டுவீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு டூ யூ டிரைவ் எ கார். டூ யூ டிரைவ் எ கார். உங்களுக்கு காரமான உணவு ஏதாவது பிடிக்குமா, ஸ்பைசி ஃபுட் பிடிக்குமா. டூ யூ லைக் ஸ்பைசி ஃபுட். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இப்போ டூ யூ லைக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டூ யூ லைக்லேயே பார்த்தீங்கன்னா டூ யூ லைக் காஃபினா காஃபி உங்களுக்கு பிடிக்குமா. டூ யூ லைக் ஸ்பைசி ஃபுட்னா ஸ்பைசி ஃபுட் உங்களுக்கு பிடிக்குமா. வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்குறதுக்கு அந்த டூ யூ லைக் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ எடுத்துக்கிட்டால் பிரியாணி பிடிக்குமா, டூ யூ லைக் பிரியாணி அப்படின்னு கேட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்க தெரியுமா. டூ யூ ப்ளே எனி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். டூ யூ ப்ளே எனி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு ட்ராவல் பண்ண பிடிக்குமா. டூ யூ என்ஜாய் ட்ராவலிங். டூ யூ என்ஜாய் ட்ராவலிங். நீங்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருக்கீங்களா. டூ யூ வேக்கப் ஏர்லி. டூ யூ வேக்கப் ஏர்லி. நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் நான் நிறைய போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா லேட்டாக தூங்குறவங்களுக்கு பேர் என்ன, நேரத்தில் எழுந்திரிக்கிறவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்புறீங்களா, லக்கை நம்புறீங்களா. டூ யூ பிலீவ் இன் லக். டூ யூ பிலீவ் இன் லக். நீங்கள் வீட்டில் சமைக்கிறீங்களா. டூ யூ குக் அட் ஹோம். டூ யூ குக் அட் ஹோம். ஏன்னா இப்போ நிறைய பேர் ஹோட்டல் தான், இல்லைனா ஆர்டர் போட்டுக்குவோம். ஸோ டூ யூ குக் அட் ஹோம். நீங்கள் வீட்டிலேருந்து வேலை செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு டூ யூ ஒர்க் ஃப்ரம் ஹோம். டூ யூ ஒர்க் ஃப்ரம் ஹோம். இதில் அந்த டூ யூ சென்டென்சஸ் மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அந்த டூ யூ மட்டும் போட்டுட்டு அடுத்ததாக நம்ம என்ன சொல்ல வருமோ அதை சேர்த்துக்கிட்டோம்னா ஈஸியாக போயிடும். இப்போ எடுத்துக்கிட்டால் கார் ஓட்ட தெரியுமா, கார் ஓட்டுறீங்களான்னு கேட்குறதுக்கு டூ யூ டிரைவ் த கார். டூ யூ டிரைவ் தி கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமிழ் எழுதுறீங்களான்றதுக்கு டூ யூ ரைட் தமிழ் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ டூ யூக்கு அடுத்து நம்ம என்ன மெசேஜ் சொல்ல வருமோ அதை அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டோன்ட் யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்குறது. இப்போ கார் ஓட்டுறீங்களான்னு கேட்குறதுக்கு டூ யூ சொன்னோம். கார் ஓட்ட மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு டோன்ட் யூ. ஸோ அதில் சம்மந்தப்பட்ட ஒரு 15 சென்டென்சஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காதா. ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிக்காதா. டோன்ட் யூ லைக் ஐஸ்கிரீம். டோன்ட் யூ லைக் ஐஸ்கிரீம். இப்போ ஞாபகம் இருக்குங்களா, நம்ம காஃபி பற்றி கேட்கும்போது டூ யூ லைக் காஃபி அப்படின்னு நம்ம கேட்டோம். அங்கேயே நம்ம காஃபி பிடிக்காதான்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்கணும், டோன்ட் யூ லைக் காஃபி அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். டோன்ட் யூ லைக் காஃபி. அதே டிவி பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு டோன்ட் யூ வாட்ச் டிவி. டோன்ட் யூ வாட்ச் டிவி. நீங்கள் டிவி பார்க்குறீங்களான்னு கேட்குறதுக்கு டூ யூ வாட்ச் டிவி. ஸோ டூ யூக்கும் டோன்ட்டுக்கும் இந்த சின்ன வித்தியாசம்தான். பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம டூ யூஸ் பண்ணுவோம். பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு டோன்ட் யூஸ் பண்ணுவோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டிங்களா. காலையில் சாப்பிட்றீங்களான்னு கேட்குறதுக்கு டூ யூ ஈட் பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட மாட்டிங்களான்னு கேட்குறதுக்கு டோன்ட் யூ ஈட் பிரேக்ஃபாஸ்ட். டோன்ட் யூ ஈட் பிரேக்ஃபாஸ்ட். அவனை உங்களுக்கு தெரியாதா. அவனை தெரியுமான்னு கேட்குறதுக்கு டூ யூ நோ ஹிம். டூ யூ நோ ஹிம். ஆனால் தெரியாதான்னு கேட்குறதுக்கு டோன்ட் யூ நோ ஹிம். டோன்ட் யூ நோ ஹிம். உங்களுக்கு அந்த கோல்டு ஃபீல் பண்ண முடியலையா அப்படின்னு கேட்குறீங்களா. இப்போ எங்கேயாவது மூணாறு இல்லைனா வேறு ஏதாவது ஸ்ரீநகர் இப்படிலாம் போயிட்டோம்னா அந்த சில்னஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியாதா. டோன்ட் யூ ஃபீல் கோல்ட். டோன்ட் யூ ஃபீல் கோல்ட் அப்படின்னு நம்ம கேட்போம்.
அதே மாதிரி நீங்கள் டீ குடிக்க மாட்டிங்களா? ஐ ஆல்ரெடி டோல்ட் டோன்ட் யூ லைக் காஃபினா காஃபி பிடிக்காதா? குடிக்க மாட்டிங்களா? அந்த லைக்குக்கு பதிலாக என்ன வார்த்தை நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம்? ட்ரிங்க் கொண்டு வந்துட்டோம். ஸோ டோன்ட் யூ ட்ரிங்க் டீ, குடிக்க மாட்டிங்களா? டோன்ட் யூ ட்ரிங்க் டீ. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போக மாட்டிங்களா? ஒர்க்கிங் டேஸில் போகிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வேறையா? டோன்ட் யூ கோ டு ஒர்க் ஆன் சண்டேஸ், டோன்ட் யூ கோ டு ஒர்க் ஆன் சண்டேஸ். இதே நம்ம ஒர்க்கிங் டேஸில் போகலன்னா டோன்ட் யூ கோ டு ஒர்க் ஆன் வீக் டேஸ் அப்படின்னு கேட்கலாம். சண்டேக்கு பதிலாக நம்ம ஆப்போசிட்டாக என்ன பயன்படுத்தலாம்னா வீக் டேஸ் கூட பயன்படுத்தலாம். உங்களுக்கு பாட்டு கேட்டால் பிடிக்காதா? பாட்டு கேட்க மாட்டிங்களா? ஓகே, டோன்ட் யூ லிசன் டு மியூசிக் அப்படின்னு கேட்கலாம். இல்லை பாட்டு கேட்டால் பிடிக்காதான்ற ஒரு வார்த்தை வந்ததுனால டோன்ட் யூ லைக் லிசனிங் டு மியூசிக், டோன்ட் யூ லைக் லிசனிங் டு மியூசிக். நீங்கள் தினமும் உடற்பயிற்சி செய்ய மாட்டிங்களான்னு கேட்குறதுக்கு டோன்ட் யூ எக்ஸசைஸ் டெய்லி. இதே யாராவது ரொம்ப ஃபிட்டாக அழகாக இருந்தாங்கன்னா நம்ம என்ன கேட்போம்? டூ யூ எக்ஸசைஸ் டெய்லி அப்படின்னு கேட்போம். கொஞ்சம் ஃபேட்டான மாதிரிலாம் இருந்தாங்கன்னா டோன்ட் யூ எக்ஸசைஸ் டெய்லி அப்படின்னு நம்ம கேட்போம். உங்ககிட்ட பைக் இல்லையா? ஃபஸ்ட்டு உங்ககிட்ட பைக் இருக்கான்னு கேட்டுக்கோங்க. டூ யூ ஹாவ் பைக், டூ யூ ஹாவ் அ பைக். அதே உங்ககிட்ட பைக் இல்லையான்னு கேட்குறதுக்கு டோன்ட் யூ ஹாவ் எ பைக், டோன்ட் யூ ஹாவ் எ பைக். நெக்ஸ்ட்டு, அதாவது ஸ்பைசி ஃபுட் உங்களுக்கு பிடிக்குமா நம்ம கேட்டோம் இல்லைங்களா? டூ யூ லைக் ஸ்பைசி ஃபுட் அப்படின்னு நம்ம சொன்னோம். டூ யூ லைக் டு ஈட் ஸ்பைசி ஃபுட் அப்படின்னு கேட்டோம். இங்கே ஸ்பைசி ஃபுட் சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு டோன்ட் யூ ஈட் ஸ்பைசி ஃபுட், டோன்ட் யூ ஈட் ஸ்பைசி ஃபுட். அடுத்தது பார்த்திங்கன்னா, வார இறுதி நாட்கள் வெளியில் போக மாட்டிங்களா? வெளியில் போக மாட்டிங்களா? எப்போ பார்த்தாலும் வீட்டிலே இருக்கீங்க அப்படிலாம் நம்ம கேட்போம் இல்லைங்களா? எங்கேயா வெளியில் போக மாட்டிங்களா? டோன்ட் யூ கோ அவுட் ஆன் வீக்கெண்ட்ஸ், டோன்ட் யூ கோ அவுட் ஆன் வீக்கெண்ட்ஸ். பட் சிட்டி லைஃப்பில் இது ரொம்ப காமனாக போயிடுச்சு. வீக்கெண்ட் ஆனாவே கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்க? வெளியில் போயிடுவாங்க. பட் இன் ரூரல் ஏரியாஸ் இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு தான் சொல்லணும். டோன்ட் யூ கோ அவுட் ஆன் வீக்கெண்ட்ஸ். அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டிங்களா? நிறைய பேர் இன்னுமே இந்த யூஸ் த பட்டன் ஃபோன்ஸ் ஆர் ரொம்ப சிம்பிளான ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம கேட்கலாம் டோன்ட் யூ யூஸ் அ ஸ்மார்ட் ஃபோன், டோன்ட் யூ யூஸ் அ ஸ்மார்ட் ஃபோன். இதே ஒரு 80 வயசு ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டூ யூ யூஸ் எ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு ஆச்சரியமாக கேட்போம். அடுத்தது, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாவல் படிக்க பிடிக்காதா அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா? ஆக்சுவலாக இங்கே கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கிப் ஆயிடுச்சு. டோன்ட் யூ லைக் டு ரீட் நாவல், டோன்ட் யூ லைக் ரீடிங் அ நாவல் அப்படின்னு கேட்கலாம். டோன்ட் யூ லைக் ரீடிங் அ நாவல், டோன்ட் யூ லைக் ரீடிங் அ நாவல். இது நிறைய விஷயத்தை கொண்டு வரலாம். இப்போ எடுத்துக்காட்டால் புக்கை படிக்க மாட்டிங்களா? நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டிங்களா? இப்போ நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டிங்களான்றதுக்கு டோன்ட் யூ லைக் ரீடிங் நியூஸ் பேப்பர் அப்படின்னு கொண்டு வந்துடலாம் நம்ம. அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் இங்கிலீஷ் பேச மாட்டிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐ கேன் ஸ்பீக் அப்படின்னு தான் எல்லாருமே நம்ம சொல்லுவோம். பட் கேட்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோன்ட் யூ ஸ்பீக் இங்கிலீஷ், டோன்ட் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்கலாம். இதே நீங்கள் இங்கிலீஷ் பேசுவீங்களான்னு கேட்குறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ். ஸோ டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் பேசுவீங்களா? டோன்ட் யூ ஸ்பீக் இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் பேச மாட்டிங்களா அப்படின்னு நம்மளுக்கு அர்த்தம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 30 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த 30 கொஷின்ஸுமே டெய்லி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற சென்டென்சஸ் தான். ட்ரை டு யூஸ் தட் இன் இங்கிலீஷ் ஹியர் ஆஃப்டர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.